கோவிந்தராஜபுரம் என்ன சிஸ்டர்? கன்னியாகுமரி தானே? என்ன ஊர் சிஸ்டர்? மதுரைன்னு ஒரு மாநகரம் இருக்குன்னு இப்போ தான் கேட்டேன். மீனாட்சி ஆட்சி நடக்கிற ஊர். மதுரைக்கு போகாதடி. பானிபுரி. ஹாய் நிஷா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க பானிபுரி? வெயில் சும்மா அடிச்சு கொளுத்துதா? ரோஸ்க்கு ரொம்ப நன்றி. டிபியில் என்ன பிரியாணியா? வீட்டில் குடும்பத்தில் அனைவரும் நலமா பானிபூரி? கோவிந்தராஜ் ப்ரோ, பானிபூரி ஃப்ரெண்டு வணக்கம். சாப்பிட்டீர்களா? காஃபி கொடுத்து வரவே இருக்கிறாங்கப்பா கோவிந்தராஜ் ப்ரோ. பானிபூரி கோவிந்தோ நண்பா வணக்கம் சொல்கிறாங்க பானிபூரி. பானிபூரி டுடே ஒரு ஃபங்க்ஷன், ஸோ ஓகே, என்ஜாய் யுவர் ஃபங்க்ஷன். ஐ எம் ட்ராவலிங் நவ். ஓகே ஓகே, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க, நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எஸ்கே, ஹாய் எஸ்கே சிஸ்டர். ஹாய் நிஷா ப்ரோ. ஹாய் எஸ்கே சிஸ்டர், வெல்கம் டு மை லைவ். எஸ்கே சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் எஸ்கே சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளே காணோம். பழைய உறவுகள் எல்லாம் ரொம்ப நாள் வரவே இல்லை. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறது. தேடிட்டே இருந்தேன், என்னாச்சு இந்த எஸ்கேக்கு ஆளே காணோன்னு. எங்கே போனீங்க? உறவுகள் எல்லாம் அப்பப்போ வந்து பாருங்க எஸ்கே சிஸ்டர். என்ன சிஸ்டர் ஒரே வேலை வேலைன்னு இருக்கிறதா? நான் இங்கேயே தான் இருக்கேன் எஸ்கே சிஸ்டர், நான் இங்கேயே தான் இருக்கேன். அப்புறம் ஏன் வரல? காலை கடிக்கிறாங்கப்பா. கோவிந்தராஜ் ப்ரோ, எஸ்கே சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வணக்கம். உறவுகள்லாம் பார்க்க வரணும். எஸ்கே சிஸ்டர். கோவிந்த ப்ரோ, நான் சிஸ்டர் இல்லை. ஆமாம் கோவிந்தராஜ் ப்ரோ, அவர் பிரதர் தான். அவர் என்னைய சிஸ்டர் ப்ரோன்னு சொல்லுவார், நான் அவரை சிஸ்டர்னு சொல்லுவேன். பானிபுரி ஓகே, பாய் நவ். ஓகே, டேக் கேர் பானிபுரி. இல்லை, கால் எதுக்குடா கடிக்கிறீங்க? காலை கடிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சுகம். எப்படி இருக்கீங்க எஸ்கே சிஸ்டர்? வெல்கம் டு மை லைவ். பானிபுரி ஹாய் எஸ்கே அண்ட் கோவிந்தோ பாய் சொல்கிறாங்க. எஸ்கே என்ன பூனைக்குட்டி வெறும் கவரை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு? ஆமாம், அதுதான் கிடச்சிருக்கு, அதனால அதை வச்சு விளையாடிட்டு இருக்கு. எஸ்கே ப்ரோ சிஸ்டர் பாய் பானிபுரி சொல்கிறாங்க. எஸ்கே சிஸ்டர் நலமா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பூனைக்குட்டிலாம் சுகமாக இருக்கா? சௌக்கியமாக இருக்காங்களா? இன்னும் காதை பிடிச்சி திருகுறீங்களா? அதை கடிச்சு வைக்கிறீங்களா?